நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணி இதுக்கு முன்னாடி படிச்சவங்களோட 1 or 2 ஃபீட்பேக்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது இல்லாமல் வீடியோ ஃபீட்பேக், ஆடியோ ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இருக்க நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஸ்பைலட்ல அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா Vishnu is a fantastic place to learn maths tables in a playway method. Though it is an online class, the teacher has taken individual care to children. So அவங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இது. ஸோ நம்ம எப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலா நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ சில ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 பேர், 50 பேர், 60 பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா மினிமம் 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள தான் நம்ம வச்சிருக்கோம். ஏன் அப்படி அவ்வளவுதான் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். சரியா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்த ஃபீட்பேக்ஸ். குழந்தைங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது இன்னொரு ஃபீட்பேக். வித்தின் 6 days, அதாவது அவங்க சொன்னாங்க 6 நாள்ல எப்படி படிக்க வைக்க முடியும், 1 to 99 எப்படி படிக்க வைக்க முடியும்னு நான் யோசிச்சேன். பட் உண்மையாலுமே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ தீஸ் வர் சம் ஃபீட்பேக்ஸ். இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அடிஷன். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம ஏன் அடிஷனுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷன் என்ன முதல்ல? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க கண்ணு. மல்டிபிளிகேஷன் என்ன கண்ணு? Multiplication is nothing but repeated addition. Multiplication என்ன கண்ணு? Repeated addition. Very good. Interact பண்ணீங்கன்னா தான் கிளாஸ் நல்லா இருக்கும். ஓகேவா? Multiplication is nothing but repeated addition. Very good. Repeated addition. Repeated addition சொல்லுவோம். அப்ப அடிஷன் தெரிஞ்சாதான் மல்டிபிளிகேஷன் பண்ண முடியுமானா சிங்கிள் டிஜிட் மல்டிபிளிகேஷன் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? பட் மோர் தேன் 2 டிஜிட் 1 டிஜிட் போறப்ப நம்ம எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மைண்ட் கால்குலேஷன்ல ஸ்பீடா போட தெரிஞ்சா போதும். ஓகேவா? இப்ப 13 into 5 வேகமா போட தெரிஞ்சா போதும். ஓகே 13 into 5 அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்டா நம்ம மைண்ட் கால்குலேஷன் போட தெரிஞ்சாவே போதும். அதுக்காக நம்ம 13th டேபிள மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. we need speed to calculate, that's it. சோ அதுக்கான ட்ரிக்ஸ் நம்ம இங்க சொல்லி தருவோம். ஓகேவா? சோ இங்க இந்த கிளாஸ்ல வந்து 2 விதமான கோர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். மல்டிபிளிகேஷன் சாம்பியன்ஸ்ங்கிறது 1 to 99 வரைக்கும் இருக்க டேபிள்ஸ் 6 டேஸ்ல நம்ம எப்படி நம்ம வந்து வேகமா கால்குலேட் பண்ணலாம். 1 to 10 வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? தென் மோர் தேன் 10 போறப்ப நம்ம வந்து வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸ் மூலமா அதை எப்படி நம்ம வேகமா நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் நம்ம சொல்லி அவங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் கொடுப்போம். இது வந்து 6 days கோர்ஸ். ஓகேவா? இப்ப இங்க வந்து இந்த 1 to 10 வரைக்கும் நம்ம வந்து மெமரைஸ் பண்றோம். சோ மோர் தேன் 10 போறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா we need addition. மோர் தேன் 2 டிஜிட் மோர் தேன் 1 டிஜிட் போறப்ப நமக்கு என்ன தேவை? அடிஷன் தேவை. சோ அடிஷன் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டேபிள்ஸ் நீங்க மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ட்ரிக்ஸ் மூலமா வேகமா கால்குலேட் பண்ண பழகிடுவீங்க. பை பிராக்டிஸ் நம்ம இன்னமும் இந்த 6 டேஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்பீடு நான் கொண்டு வர முடியாது. பட் நீங்க இப்ப இருக்க லெவலோட கண்டிப்பா ஐ கேன் கேரண்டி யூ கண்டிப்பா 10 டைம்ஸ் பெட்டரா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? அது போக நீங்க என்ன வீட்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே? சோ இன்னைக்கு நம்ம வந்து 1 டே ட்ரையல் கிளாஸ். சோ அதனால சில கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்றதுக்காக கொஞ்சம் வேகமா போவேன். பட் கிளாஸ்ல போறப்ப இன்னும் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்டு எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா நம்ம கேட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த 1 ஹவர்க்குள்ள நம்மளால எவ்வளவு சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கிளாஸ்ல நம்ம போறப்ப இன்னுமே ஸ்லோவா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா கண்ணு? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? யாருமே ஆன்சர் பண்ண 2 பேர் தான் கேமரா ஆன் பண்ணிருக்காங்க. மத்தவங்க கேமரா ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே யுவராணி வெரி குட். கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க. குட் ஈவினிங் கண்ணு. ஓகே கேமரா ஆன் பண்ணுங்க. ஜாலியா படிக்கலாம். உங்களுக்கு மேத்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா எல்லாத்துக்கும்?
யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்கும்? பிடிக்கும். டேபிள்ஸ் பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கும்னு சொல்ல வைக்கிறேன் பாருங்க உங்களை. எனக்கு பிடிக்கும் மேம். உங்களுக்கு பிடிக்குமா தங்கம்? எனக்கு பிடிக்கும் மேம். சூப்பர் தங்கம், சூப்பர் தங்கம். புடிச்சு செய்யறப்ப ஒரு விஷயத்த நம்ம புடிச்சு செய்யறப்ப அது இன்னும் நம்ம வந்து நம்மளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதை விரும்பி செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க அப்ப எல்லாத்துக்கும் எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க அப்போ. ஐ லவ் மேத்ஸ் சொல்லுங்க. பிடிக்கும் ஐ லவ் மேத்ஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்போ. பிடிக்கும் மேம். பிடிக்கும் வெரி குட். I love math. வெரி குட், சூப்பர் சூப்பர். Maths. எஸ் எஸ் வெரி குட். இப்ப நம்ம அடிஷன் பண்ணலாமா கண்ணுங்க? அடிஷன் பண்ணலாமா? Yes ma'am. நம்ம பாக்குறோம். ஓகேவா? சிங்கிள் டிஜிட் அடிஷன் நம்மளால எவ்வளவு வேகமா பண்ண முடியுது நம்ம பாக்கலாம். சரியா? 8 plus 5. 8 plus 5 எவ்வளவு சொல்லு? நான் எழுதுறேன், நீங்க டக்கு டக்கு சொல்றீங்களாமா? மனசுல வச்சுக்கோ. 8 in the mind, 5 in the single 3. 8க்கு அப்புறம் 9. 10, 11, 12, 13. 8 plus 5 13 சொல்லு. 8 plus 5, 13 ma'am. வெரி குட் யுவராணி, வெரி குட். உங்க நேம் எனக்கு என்ன? நான் யுவராணி அம்மா நேமோ என்னமோ தெரியல. உங்க நேம் என்ன? நித்திஷா மேம். Nitisha ma'am. நேம் மாத்திக்கிறீங்களா? ரீநேம் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்க பேர் சொல்லி கூப்பிடுறேன். ரீநேம் பண்ண தெரியுமா? இல்லைன்னா நான் Okay, பண்ணிக்கணுமா? Okay ma'am. ரீநேம் பண்ணிக்கங்க. ஓகே. நீங்க அடுத்து பண்ணிடுங்க. சொல்லுங்க. மேம் நீங்க பண்ணிடுங்க மேம். மேம் நேம் சொல்லுங்க. பண்ணிடுங்க மேம். நித்திஷா மேம். நிதிஷாங்களா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. அடுத்தது 9 plus கால்குலேட் பண்ணு. 9 in the mind, 6 in the single 9. 9 after 9 after 6, 10. 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 ma'am. 6 plus 15 வெரி குட். நிதிஷா மட்டும் தான் ஆன்சர் பண்றா, மத்தவங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே. 7 plus 3. 7 in the mind, 10. 7 plus 3, 10. 8. 4 plus 9, 10 மேம். 4 plus 9, 13. 13 ma'am, 4 plus 9, 13. 7 plus 3, 4 plus 9, 3, 10. 10. வெரி குட். 7 plus 3 is 10. ஓகே. இப்ப பாத்திமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சரி. ஓகே கண்ணு, ஓகே கண்ணு. இப்ப ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் வேகமா ஆட் பண்ண முடியல. ஃபிங்கர்ஸ் விட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம். ஓகேவா? இப்ப நான் ஷார்ட் ட்ரிக் ஒன்னு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி சம்ஸ் கொடுக்குறேன். உங்களால வேகமா பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாமா? பார்க்கலாம். ரெடியா? வெரி குட், வெரி குட். சரி, இப்ப நாம என்ன படிக்க போறோம்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? Compliments. காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னன்னா, இப்ப 9 கூட நான் என்ன நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 10 வரும். 8 ஓட என்ன ஆட் பண்ணா எனக்கு 10 வரும். 1. 9 plus 3 to 10. 8 plus 2 equals to 10. 7 plus 3 equals to 10. 6 plus 4 equals to 10. ஒவ்வொன்னா சொல்லுங்க. 9 plus 1 equals to 10. 8 plus 2 equals to 10. 7 plus 3 equals to 10. 6 4 equals to 10. 7 plus 3 equals to 10. 7 plus 3 equals to 10. 7 plus 3 equals to 10. அனிருத், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அனிருத், நீங்க பாட்டு கொப்பிச்சா இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நான் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 7 ஓட ஆட் பண்ணா என்ன பண்ணா 3 அத மட்டும் சொல்லுங்க. ஓகேவா?
ஆமா. நீங்க அதெல்லாம் படிக்கவே தேவையில்ல. 7 + 3 = 10 அதெல்லாம் வேண்டாம். நான் கேட்டா 7ஓட என்ன ஆட் பண்ணா 10 ன்னா 3 மட்டும் சொல்லுங்க போதும். ஓகேவா? நீங்க ஃபுல்லா லென்த்தியா எல்லாம் சொல்லிட்டு இருக்க தேவையில்ல. 6ஓட என்ன ஆட் பண்ணா 10 வரும் கண்ணு? 4. வெரி குட். வெரி குட். வெரி குட். இப்ப இது 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 ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இத மெமரைஸ் பண்ண முடியுமா உங்கனால? 9ஓட 10 பண்ணா 10. 6ஓட பண்ணா 10. இது ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஓகேவா? கூட How to add speedily. fingers யூஸ் பண்ணாமே வேகமா பண்ண சொல்லி தரேன். இந்த இந்த 4 காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஓட காம்ப்ளிமெண்ட் 5 தான். அதனால அது பிரச்சனை இல்ல. மீதி 4 இதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 காம்ப்ளிமெண்ட் 1, 1க்கு காம்ப்ளிமெண்ட் 9. 8ஓட காம்ப்ளிமெண்ட் 2, 2ஓட காம்ப்ளிமெண்ட் 8. 7ஓட காம்ப்ளிமெண்ட் 3, 3ஓட காம்ப்ளிமெண்ட் 7. 6ஓட காம்ப்ளிமெண்ட் 4, 4ஓட காம்ப்ளிமெண்ட் 6. 4 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே? 9க்கு 1, 1க்கு 1. அதே மாதிரி 8 இருக்கு. 8க்கு 2, 2னா 8. ஓகேவா? அதே மாதிரி 7. 7க்கு என்ன வரும்? 3னா 7. அப்புறம் 6க்கு பண்ணிக்கிறோம். டக்குன்னு இப்ப உங்களுக்கு ட்ரிக் சொல்லி தருவாங்க. நான் சொல்றேன் 7க்கு என்ன? 7க்கா 3. 6 தான். ரெடியா? Yes, ma'am. Yes, ma'am. வெரி குட். வெரி Ready, குட். ma'am. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா Yes, ma'am. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்ப ஆட் 9 பார்க்க போறோம். 9ஓட ஆட் பண்றது ஃபர்ஸ்ட் கத்துக்குவோம். ஓகே? இப்போதாம்மா? இல்ல, 10 கூட ஏதோ ஆட் பண்ணணும்னு பாக்குறேன். 9. வித் இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப 8 + 9 கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. இதுல எது பெரிய நம்பர் பாருங்க. எது பெரிய நம்பர்? 9. ஓகேவா? காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். வெரி குட். 9ஓட இருக்குதா? பாக்குறேன் 9 கூட ஏதோ ஆட் பண்ணா 10 வரும்னு பாத்து. நிதிஷா முதல்ல பண்ணீங்களா? வெரி குட் நிதிஷா. 1. மோகிதா சொன்னீங்களா? யார் சொன்னீங்க? கவனிக்க முட்டேன். சோ அந்த 1 வந்து எந்த நம்பரை ஆட் பண்றோமோ அதோட அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும். இப்ப 8ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்க என்ன வரும்? 8 - 1 எனக்கு என்ன? 7 போட்டு முன்னாடி எப்படி எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கும். அப்ப 0ஓட 1 ஆட் பண்றீங்கன்னா 1 அவ்வளவுதான் 17. 5 + 9 காம்ப்ளிமெண்ட் எனக்கு என்ன? 1. 5ல இருந்து 1 ரெடியூஸ் பண்ணுங்க. 4 போட்டு 1 14. புரியுதா? புரியுது. 9 + 7 எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப 9ஓட காம்ப்ளிமெண்ட் 1 அந்த 7 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 7 - 1 16. புரியுதா? எப்படி வேகமா? வாய்ப்பு மீதமா பாக்கணும். ரப் பண்ணிட்டு தந்துடுவாங்க. இப்ப பாருங்க 9ஓட 8 ஆட் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? 9ஓட எந்த நம்பர் ஆட் பண்றோமோ அந்த நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 8 - 1 வந்து 7. பக்கத்துல ஒரு 1 போடுறீங்க 17. 7 + 9 எதுல வரும்? அப்ப 3 - 1. 7ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 7க்கு முன்னாடி நம்பர் அவ்வளவுதான். 16. இன்னும் 1 சப்ட்ராக்ட் பண்ணா அதுக்கு முன்னாடி நம்பர் எழுதணும் அவ்வளவுதான். இப்ப 8னா 8க்கு முன்னாடி நம்பர் 7.
6க்கு முன்னாடி நம்பர் 5. சப்ட்ராக்ட் பண்றதுங்கிறது என்ன? 1 சப்ட்ராக்ட் பண்ணா நம்பர் எழுதுறோம் அவ்வளவுதான். இப்ப 5னா 5க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 14. 14 அவ்வளவுதான். 3க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 11 ma'am. 3க்கு பிஃபோர் நம்பர் பிஃபோர் நம்பர் என்ன? 12. Before number 2, the answer is 12. Then 2க்கு before number 2க்கு before number என்ன? 2க்கு பிஃபோர் என்ன முன்னாடி? 1. அப்ப answer is 11. புரியுதா கண்ணா? 4க்கு before number என்ன? 4க்கு பிஃபோர் என்ன சொல்லு? 13 ma'am. Very good, very good, super. புரிஞ்சுதா? 9 ஆட் பண்றது புரிஞ்சுதா? Yes ma'am. நாம 9 ஆட் பண்ணது சிங்கிள் டிஜிட்டோட ஆட் பண்ணது பார்த்தோம். டபுள் டிஜிட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? டபுள் டிஜிட்டா இருந்தா அதே கான்செப்ட். சரிங்களா? இப்ப 56 plus 9 கேக்குறோம். அப்ப 5 போட்டு ஆட் பண்ணுங்க அவ்வளவுதான். 6 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணி 5 போட்டு ஆட் பண்ணுங்க. 5 இதுக்கு நம்பர் எழுதுங்க. மாமா மேல இருக்கிறது மட்டும் தானா மாமா? சப்ட்ராக்ஷன் பண்ண அடிஷன் பண்ணு. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். மேம் மேல இருக்கிறது அப்படியே எழுதிங்க மாமா. நம்பர் மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். மேம் மேல இருக்கிறது மந்தர் இல்லாம மைனஸ் பண்ண மாமா. அதாவது 1's place இருக்கு இல்லையா? இந்த 1's place இருக்கிறதுக்கு பிஃபோர் நம்பர் எழுதுறீங்க. 10's place இருக்கிறதுக்கு ஆஃப்டர் நம்பர் எழுதுறீங்க அவ்வளவுதான். இங்க 1 மைனஸ் பண்ணணும், இங்க 1 ஆட் பண்ணணும். இப்ப 23 ல 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2. அப்புறம் 1 ஆட் பண்ணீங்கன்னா 8. 82 is the answer. புரியுதா? எஸ் மேம். சொல்லுங்க பாப்பா, அடுத்ததுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்பா நீங்களே. 67 plus 9 6 கூட 1 ஆட் பண்ணா 7 76 மேம். 76 வெரி குட். அடுத்து சொல்லுங்க அப்ப 82 ல இருந்து 9 ஆட் பண்றீங்க. அப்ப இங்க 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, இங்க 1 ஆட் பண்ணுவீங்க. 8 ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு? வெரி குட். 58 அப்ப என்ன வரும்? சொல்லு 67. நெக்ஸ்ட் இது வந்து 5 50 55 மைனஸ் சூப்பர் சூப்பர். கேம் செலக்ட் பண்ணலாமா? இட 5 வச்சு கேம் செலக்ட் படிச்சத வச்சு ஒரு கேம் விளையாடலாம். பாக்கலாமா? கிளாஸ் கவனிக்கணும். என்னமா பண்றது? இது வச்சு இப்ப நான் சாட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். யாரோ ஒருத்தர் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, மத்தவங்க அந்த லிங்க் டச் பண்ணி கேம் விளையாடுங்க. ஓகே? எனக்கு யார் ஆன்சர் பண்றீங்க? நிதிஷா ஆன்சர் பண்றீங்க? எஸ் மேம். எஸ் சொல்லுங்க 9 plus 1 என்ன? then 1 வெரி குட்.
10. 7 முன்னாடி நம்பர் 8 6 Next, அப்ப 9. 16 ஒன்னா நீங்க ப்ளே பண்ணுங்க. சரி Very இரு இருக்கு good. 12. Next, 9 plus 7. 9 plus 7 9 in the mind 16. Very good. Focus பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு 9 அப்படியே வச்சு சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 9 minus 1. 9 minus 1 எவ்வளவு 9 in the mind 1 is 9 9 minus Minus 1 இந்த before நம்ம 9 போடுறேன். 9 before வேண்டாம். 8 So answer is 18. 9 plus 4 என்ன? 1 minus பண்ணு எவ்வளவு 8 ஆனா 13 13 man ஏன் குழப்பல இருடி எனக்கு கொஞ்சம் குழம்பிருக்கு இது எப்படி இது சொல்லுமா நீ தான் இது பண்ண 9ல 1 போச்சுன்னா எவ்வளவு 9ல 1 8 தான் 8 தான் 18 18 இங்க 81 தான் இருக்கு 16 வரும்னு நினைக்கிறேன் நம்பர் ஆட் பண்றீங்களோ அந்த நம்பர் இருந்து ஒன்னு ரெடியூஸ் பண்ணுங்க. ஒன்னு ரெடியூஸ் பண்றதுன்னா இட்ஸ் நதிங் பட் பிஃபோர் நம்பர் எழுதுறது. அப்ப 8 க்கு பிஃபோர் நம்பர் 7 பக்கத்துல ஒரு 1 போடுறீங்க அவ்வளவுதான். 17 சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுங்க. மறுபடி பழைய மெத்தடுக்கே போகாதீங்க. ஓகே. இப்ப 9 plus 2 னா பிஃபோர் நம்பர் என்ன? 2க்கு பிஃபோர் நம்பர் என்ன சொல்லு அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 1 போடுறீங்க. 11 அவ்வளவுதான். புரியுதா? 5 க்கு பிஃபோர் நம்பர் என்ன? முன்னாடி 14. புரியுதா தம்மா? புரியுதா எப்படி பண்ணணும்? 35. இப்ப இந்த மாதிரி 2 டிஜிட்டா வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லிருக்கேன்? ரெடியூஸ் பண்ணணும். இங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால 10th பிளேஸ்ல இருக்க ஆஃப்டர் நம்பர் எழுதணும். இதுக்கு ஆஃப்டர் நம்பர் எழுதணும். இதுக்கு பிஃபோர் நம்பர் எழுதணும். அவ்வளவுதான். 5 க்கு பிஃபோர் நம்பர் 4. 3 க்கு ஆஃப்டர் நம்பர் 4. ஆன்சர் இஸ் 44. புரியுதா கண்ணு? 44 ma'am Very good. 87. பிஃபோர் நம்பர் 9 96 Very good, very good. Next, 9 plus 54. பிஃபோர் நம்பர் 3 5 ஆஃப்டர் நம்பர் 6 63 ma'am 63 Very good, very good. ஒரு முறை சொன்னா போதும். Next, 9 plus 94. 3 9க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன 10 3 103 Very good, very good, very good. 9 plus 72. பிஃபோர் நம்பர் என்ன 8க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன 81. Very good. ma'am 8 Very good, very good. இப்ப இதே கேம கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவா சொன்னாங்க. நான் மறுபடியும் இதே கேம வேற ஃபார்மட்ல மாத்தி கொடுக்குறேன்.
இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதை விட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஐயோ ட்ரிக்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா வேகமா பண்ண முடியும். நீங்க நார்மல் மெத்தட்ல பண்ணாதீங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல பண்ணாங்க அப்பதான் வேகமா பண்ண முடியும். ட்ரிக்கத்தை மனுஷனாங்க இப்ப சொல்லுங்க அப்ப 9 + 2 2க்கு பிஃபோர் நம்பர் என்னது? அப்ப 11. 11. Very good. Next. 9 + 9 4. 4 ஆஃப்டர் நம்பர் பிஃபோர் நம்பர் 4க்கு முன்னாடி 9க்கு அப்புறம் 9க்கு அப்புறம் 10 not 3. Very good. Very good. Next 9 + 3. அடுத்து 3க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 2 1 + 1 12. Very good. Next. next 9 + 87. 7க்கு பிஃபோர் நம்பர் 7க்கு பிஃபோர் 6 8க்கு ஆஃப்டர் நம்பர் 96 ma'am. 96. Very good. 96. Very good. Very good. 9 + 64. 4க்கு பிஃபோர் நம்பர் 63 ma'am. Very good. 63. 9 + 5. 5க்கு பிஃபோர் நம்பர் என்னது? பிஃபோர் முன்னாடி 4 முன்னாடி 1 போட்டா 1 4 14. 40. Very good. Very good. Next 9 + 4. 4க்கு முன்னாடி நம்பர் என்னது? 13 ma'am. Very good. Very good. Milli. 9 + 63. 6க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 2 2. ஆஃப்டர் நம்பர் 72. Very good. 9 + 72. 2க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 1 7 8 81. Very good. 83 also. 9 + 7. 16. 16. Very good. Very good. Very good. 9 + 35. பிஃபோர் நம்பர் என்னது? 4 44. Very good. Very good. Very good. 9 + 1. Very good. Next 9 + 6. 6க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 15. Very good. Very good. 15. Next 9 + 9. 9க்கு பிஃபோர் நம்பர் 18. Very good. அது ஒரே ஒரு நம்பர் பிஃபோர் நம்பர் 9 பிஃபோர் சொல்லு 17. Very good. Very good. Super. Super. Very good. Game முடிச்சிருக்கா? Yes ma'am. Okay. இப்ப அடுத்தது இப்ப 9 ஆட் பண்றது எப்படி நம்ம பார்த்தோம். இதே மாதிரிதான் 8 ஆட் பண்றதுக்கு நமக்கு ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? சோ 8 காம்ப்ளிமெண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 8. 8 ஓட 2. 8 காம்ப்ளிமெண்ட் 2. 2 காம்ப்ளிமெண்ட் 8. ஓகேவா? அப்ப நம்ம 8 ஆட் பண்றோம் அப்படின்னா 8 ஆட் பண்றதுக்கு நம்ம 8 காம்ப்ளிமெண்ட் அந்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே? இப்ப பாருங்க. இப்ப 7 + 8. இப்ப எது பெரிய நம்பர்னா 8 தான் பெரிய நம்பர். அப்ப 8 8 - 8ல 2 அந்த நம்பர்ல இருந்து
காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ட் பண்ணணும். சொல்லி கொடுக்காம கேட்டா பேசிங்கன்னா சொல்றது புரியுது. 8 தான் பெரிய நம்பர். அப்ப 8ஓட எந்த நம்பர் ஆட் பண்றோமோ அந்த நம்பர்ல இருந்து அதோட காம்ப்ளிமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணுங்க. அப்ப 8ஓட காம்ப்ளிமெண்ட் 2, அதை இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 7 minus 2, 7ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணணும். 1 இல்ல 2 சப்ராக்ட் பண்ணணும். 7 minus 2 வந்து 5. முன்னாடி ஒரு 1 போடணும், அவ்வளவுதான். 6 plus 8 ன்னு 6 plus 8 அப்படின்னா 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க. 6 minus 2 என்னது? போடுறீங்க 14. 1 minus பண்ணது 2 இருக்குது. 6 chocolates இருக்குது. நம்ம 2 chocolates சாப்பிட்டோம்னா 6 இருக்கும். 4 chocolates இருக்கும். ஓகேவா? அதுதான் சப்ட்ராக்ஷன். இது அடுத்த நம்பர் சுத்தி இதோட காம்ப்ளிமெண்ட் அடுத்த சின்ன நம்பருக்கு மைனஸ் பண்ணணும். டிஜிட் ஆகும்ட்டா -2 பிளஸ் -1 வெரி குட் தானோ. அதேதான் 2 டிஜிட் நம்பர். சப்போஸ் 2 டிஜிட் நம்பர் வந்து வெச்சுக்கங்க. 1 digit 2 digit சொல்ல போறாங்க. 2 டிஜிட் நம்பர் வருதுன்னா 38 13 வச்சுக்கலாமா? ஓகே 38 plus 8 னு வெச்சுக்கோமே. 38 plus 8. இப்ப நான் 8 அந்த பெரிய நம்பரோட ஆட் பண்ணனும். அப்ப நான் என்ன பண்ணனும்னா இந்த 8ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணனும். இந்த 3யோட 1 ஆட் பண்ணனும். 7 6 8 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 ஆட் பண்ணனும், இங்க மைனஸ் பண்ணனும். காம்ப்ளிமெண்டோட சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப 8 க்கு காம்ப்ளிமெண்ட் 2 3 1 அப்ப 1 எவ்வளவு 7ல 1 சேர்த்தா 8 அப்ப வெரி குட். 81 அவ்வளவுதான். 81 வெரி குட் வெரி குட். இந்த 10th பிளேஸ்ல இருக்க ஆஃப்டர் நம்பர் எழுதணும்னு ஞாபகம் 1 ஆட் பண்றதுனாலும் ஆஃப்டர் நம்பர் எழுதுறது ஒண்ணுதான். சப்ட்ராக்ட் பண்ணனும்ங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சீங்கன்னா போதும். புரிஞ்சுதா கண்ணு? புரிஞ்சுதா? இங்க சொல்லுங்க பாப்பா இதுக்கு ஆன்சர். 5 plus 8 5ல 2 12 2 மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப 2 மைனஸ் பண்ணா 8ல 2 மைனஸ் பண்ணா 16 என்னது சின்ன நம்பர் 5 14 and 14 வெரி குட். 4 4ல பார்த்தனா 2ல மைனஸ் 3 4 3 2 and 20 வெரி குட். 7க்கு அப்புறம் என்னது 6 வெரி குட். 15 15 வெரி குட். இப்ப இங்க 9 இருக்குது. இது 9 ஓட ட்ரிக்ஸே அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். அப்ப 9 ஓட ட்ரிக்ஸ் and 70 17 வெரி குட். இல்ல கிடையாது சொல்லுங்க. பிரியா கிச்சன்ல இப்ப 3ல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணனும். 3ல 2 ரெடியூஸ் பண்ணா 3 1
1 level and level. வெரி குட் சூப்பர் வெரி குட். இதுவே நம்ம 2 டிஜிட் நம்பரா இருந்துச்சுன்னா 2 டிஜிட் நம்பர் இப்ப என்ன பண்ணணும்? இங்க 2 மைனஸ் பண்ணணும், இங்க 1 ஆட் பண்ணணும். 6 அப்ப 6 அது மைனஸ் போட்டு 5 4 அப்ப 4 இங்க 5 ல 1 சேர்த்தா 6 எப்பவுமே மைனஸ் left to right போங்க. Plus பண்ணுங்க 5 plus 1 6 ன்னு போட்டுருங்க. 2 minus பண்ணுங்க 4. இந்த மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இத ஆட் பண்ணிருங்க. வெரி குட் வெரி குட். 8 இப்படி போங்க. லெஃப்ட் டு ரைட் போங்க. 7 வருது. 7 இதுல 2 ரிலீஸ் பண்ணா 5 70 and 75. வெரி குட் வெரி குட். 8ல 1 சேர்த்தா 9 2ல 2 ரிலீஸ் 90 and 90. வெரி குட் வெரி குட். 5ல 1 சேர்த்தா 6 அப்ப 2 இதுல ரிலீஸ் பண்ணா எவ்வளோ 46. வெரி குட் 66 வெரி குட். வெரி குட் சூப்பர். என்னம்மா ரெடியா? ஏன் சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது? Add 8 plus 3. 3 ல 2 ரிலீஸ் பண்ணா 1 இதுல பார்த்தோம்னா 1 பிளஸ் பண்ணா 91. 3 ல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 1 கரெக்டா சொல்லிட்டீங்க. 1 போடணும் அவ்வளவுதான். ஆன்சர் 11. நிதிஷா என்னாச்சு? மேம் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது மேம். ஒண்ணும் கேட்கல மேம். வாய்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் லோவா கேக்குதுங்களா? Very good 16. Next 8 மேம் வாய்ஸ் எதுமே கேட்கல மேம். can log out பண்ணி மேம் வாய்ஸ் இல்ல 6 5 அப்ப 5 மேம் 50. மேம் 50. Very good 8 plus 9. 7 மேம் 17. மேம் 17 very good. என்ன திரும்ப 9 வச்சேன். இங்க 0 கூட 2 கூட 0 கூட 2 கூட்டினா 1 இல்ல மைனஸ் அந்த 8 அங்க போட்டுறீங்க அவ்வளவுதானே.
90 plus 8 98. இங்க நீங்க வந்து ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. எண்ட் டிஜிட் 0வா இருந்துச்சுன்னா அந்த 8 அப்படியே இங்க வந்துரும். 9 plus 8 சாரி 0 plus 8 8 அப்ப 98 அப்படியே வந்துரும். அங்க வந்து நீங்க ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். அதனால 98 எடுத்துருங்க. 4ல 2 ரிலீவ் பண்ணா 3 3 2 அப்ப லெவலா 8 plus 4 4ல இருந்து 2 ரெடியூஸ் பண்றீங்க. 2 4 minus 2 20 4 minus 2 தங்கம் 12 12 12 12 very good very good. I'm 12. Next one 48 4 இருடி, அது எப்படின்னு தெரியல, கொஞ்ச நேரம் இருடி. 4 ஏற்கனவே பண்ணுங்க அவ்வளவுதான். இங்க ஒண்ணு ஆட் பண்ணுவீங்க, இங்க 2 சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. எல்லாமே அப்படிதான். இப்போ வந்து இந்த 8ல 2 மைனஸ் பண்ணணும். ஒன்றும் புரியல. ஓகே 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 1 பிளஸ் பண்ணணும். அதானே 8ல 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 6. 4 கூட 1 ஆட் பண்ணா 5. அப்போ 56. 56 man. Very good very good. அப்ப 9ல இருந்து 2 மைனஸ் பண்ணு. மைனஸ் பண்ண எவ்வளோ? 7. 9 கூட 1 ஆட் பண்ண 10. அப்போ 107. 107 ma'am. Very good. இது எப்படி? 8 plus 1 என்னது? 8க்கு அப்புறம் 9 ma'am. Very good. இப்போ வந்து 2 6 6 இல்லமா 6 6ல ஒண்ணு ஆட் பண்ணுவீங்க, 6ல இங்க 2 2 மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. பண்ணுமா 7 7 5 8 5 4 5 கூட ஒண்ணு ஆட் பண்ணணுங்க. 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணணும். slowly பண்ணிட்டாங்க. முடிச்சிட்டீங்களா? 64. 64 very good. Next 8 plus 75. முன்னாடி பார்த்தோம்னா 7 Okay தானே? Time இருக்கு. நான் 5ல வேகமா 2 பண்ணு. படிக்கிறேன். 5ல 2 5ல 2 நம்ம நெக்ஸ்ட் வீக் போறோம். 8 plus 2 10. 8 plus 5 30. 8 plus 6 14. Okay? போட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுல வீக் இருக்கிறத போறோம். நானே சொல்லிடுறேன். ஓகே கவனிங்க. மல்டிப்ளிகேஷன் சிஸ்டம் பை 9. 9ஓட மல்டிப்ளை பண்றதுக்கு 9th டேபிளுக்கு நம்ம ட்ரிக் சொல்லிருக்கோம். பட் இப்ப டைம்ல அடுத்து போறேன். சோ 83 into 11. ஓகே மல்டிப்ளைங் பை 11. சோ 11ஓட மல்டிப்ளை பண்றது எப்படி? இது வந்து வேதிக் ட்ரிக்ஸ். இது மல்டிப்ளிகேஷன் சாம்பியன்ல வராது. வேதிக் ஸ்கோர் ஜாயின் பண்றவங்களுக்காக இந்த ட்ரிக் சொல்றேன். இப்ப 23ஓட 11 பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. 2 அப்படியே போட்டுருங்க. 3யும் அப்படியே போட்டுருங்க. then 2 and 3 ஆட் பண்ணி நடுவுல போடுங்க. 2 plus 3 5. answer is 253. புரியுதா கண்ணா? 5 அப்படியே போடணும்.
2வையும் அப்படியே போடணும். நடுவுல ஒரு கேப் விடுவீங்க. அந்த கேப்ல எதை ஃபில் பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபில் பண்ணணும். 5 + 2 7 572. புரிஞ்சுதா கண்ணு? கண்ணு புரிஞ்சுதா? கண்ணு ஆடிபிளா இருக்கா? நம்ம பேசுறது கேக்குதா? கேக்குது மேம். எஸ் மேம். சொல்லுங்க கண்ணு. இது 43 × 11 என்ன வரும்? சொல்லு 4 சொல்லு. 473. வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர். 6 அப்படி போட்டணும், 2 போட்டுடணும். அதுக்கப்புறம் 7 8 682. 682 மேம். வெரி குட் வெரி குட். 3 அப்படியே போட்டணும். 6க்கு அப்புறம் 7 8 9 396. 396 மேம். சரி. 396 மேம். வெரி குட் வெரி குட். 7 27 × 11. 297 மேம். வெரி குட் கண்ணு. சோ இந்த மாதிரிதான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் வரும். 18 3 ஆட் பண்ணோம்னா 11 வரும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா இங்க இருக்க சும்மா 2 டிஜிட் நம்பரா வந்துச்சுன்னா இதுக்கு இதோட 1 ஆட் பண்ணணும். அங்க ஆட் பண்ணிக்கிற இந்த 1 இதோட ஆட் பண்ணணும். 83 × 11 அப்படின்னா ஓகேவா? இப்ப லாஸ்ட் டிஜிட் 3 அப்படியே போட்டுக்கணும். 18 3 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11 வருமா? அதுல இந்த எண்ட் நம்பர் 1 இங்க போட்டுருவீங்க. ரிமைனிங் 1 இந்த 8 ஓட ஆட் பண்ணணும். அப்ப 8 + 1 வந்து 9 913. இன்னொரு சம் சொல்லி தரேன் பாருங்க. 57 × 11. அப்ப அந்த 7 அப்படியே போட்டுக்குவீங்க. 7 அப்படியே போட்டுக்குவீங்க. இப்ப 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12. 5 7 ஆட் பண்ணீங்கன்னா வரும் 12 வரும். ஓகேவா? 5 + 7 வந்து 12. அதுல அந்த எண்ட் நம்பர் 2 அப்படியே போட் பண்ணீங்க. இந்த 1 இந்த 5 ஓட ஆட் பண்ணனும். 1 வந்து 6 627 வரும். இன்னொரு சம் சொல்றாங்க. 3 அப்படியே போட்டுக்குவோம். 9 + 3 12. சோ 2 அப்படியே போட்டாச்சு. இந்த 1 9 ஓட ஆட் பண்ணுவீங்க. 9 + 1 வந்து 10. 23 is the answer. இப்ப ஒண்ணும் கிடையாது. இந்த 8 என்ன பண்ணிடணும், அப்படி கீழே போட்டுடணும். 6 8ல போட்டுனா எவ்வளவு? 8 9 10 11 12 13 13 அங்க போட்டுக்கணும். சரியா? 13 போட்டுட்டு அப்படியே போட்டுறீங்க. 1 6 ஓட ஆட் பண்றீங்க. 6 + 1 வந்து 7. 14 இருக்கு. அந்த 4 எடுத்து அப்படியே போட்டுட்டு 48. 6 + 1 புரிஞ்சுதா அப்படியே போட்டுடணும். இப்போ இந்த 6 எடுத்து அப்படியே போட்டுடணும். 6 4 ஆட் பண்ணா 6க்கு அப்புறம் 7 8 9 10 10 இருக்கா? 0 நடுவுல போட்டு 5 506. 506 வெரி குட். 506. இப்போ 7 Next. அப்படியே போட்டுடணும். 8 7 அப்படியே 9 போட்டுருவீங்க. 10 11 12 13 14 15 5 9 5 57 9 7 57 9 7 57 957 957 5 அப்படியே போட்டுப்பீங்க. இந்த 1 8 ஓட ஆட் பண்ணுவீங்க. 8 + 1 வந்து 9 957. வெரி குட். இப்ப இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. வேதிக் மேக்ஸ் இப்ப ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வேதிக் மேக்ஸ் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் சாம்பியன்ல ஒரு 2 ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம மல்டிபிளிகேஷன் சாம்பியன்ல படிப்போம். ஓகேவா?